கன்னியாகுமரி வந்தடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கன்னியாகுமரி அகத்தீஸ்வரம் விவேகானந்தர் கல்லூரியில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் இன்று அவர் உரையாற்ற இருக்கிறார். தொடர்ந்து ராஜேஷ் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழகம் வந்திருக்கின்றார். குறிப்பாக கன்னியாகுமரியில இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான பிஜேபி தொண்டர்கள் அந்த விவேகானந்தா கல்லூரி அமைந்திருக்கக்கூடிய அந்த மைதானத்திலே அவர்கள் குழுமி இருக்கிறார்கள். தங்களுடைய தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசக்கூடிய அந்த எழுச்சிமிக்க உரையை கேட்பதற்காக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கன்னியாகுமரியிலே குழுமி இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ஒரே இடத்திலே குழுமி இருக்கக்கூடிய காரணத்தால் 3000க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து அந்த மைதானத்தை சுற்றிலும் காவல்துறையோட கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது. முழுமையாக காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணிகளிலும் ஈடுபட்டு கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஒரு ஆண்டில் 5வது முறையாக தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. முதல் 2 முறை அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வந்திருந்தாலும் கடைசியாக 3 முறை அவர் தமிழ்நாட்டிற்கு வந்தது அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு முறையும் கட்சி சம்பந்தப்பட்ட கூட்டங்கள், பிரச்சார பொதுக்கூட்டங்கள் ஆகியவற்றிலே அவர் பங்கேற்று பேசியிருக்கின்றார். தொடர்ந்து மேற்கொண்டு 2 முறை இன்றைய தினம் அல்லாமல் சேலம் மற்றும் கோவை ஆகிய இடங்களிலும் பொதுக்கூட்டத்திலே பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளை விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது. ஹெலிகாப்டர் மூலமாக கேரளாவிலிருந்து புறப்பட்டு கன்னியாகுமரி வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த இடத்திலிருந்து, அதாவது அவருடைய ஹெலிபேட் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் என சொல்லப்படும் நிலையில அந்த இடத்திற்கு கார் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்தை நோக்கி தற்போது வந்து கொண்டிருக்கிறார். அவரது கார்கள் தொடர்ந்து அந்த பாதுகாப்பு வீரர்கள், காவலர்கள் ஆகியோர் இருக்கக்கூடிய வகையில சுமார் 10க்கும் மேற்பட்ட கார்கள் அணிவகுத்து பிரதமரை பாதுகாப்பாக அழைத்து வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தடைவார். அதன் பிறகு சுமார் 1 மணி நேரம் நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி பாஜக அரசுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும், குறிப்பாக பாஜக அரசு செய்திருக்கக்கூடிய சாதனைகள் தங்களுக்கு ஏன் மீண்டும் வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் விரிவாக மேடையில் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது பிரச்சாரம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். கார் மூலமாக அவர் வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சேர இருக்கின்றார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுப்பதோடு இந்த பிரச்சார பொதுக்கூட்ட மேடையிலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேச இருக்கின்றார். பிரதமருடைய உரையை கேட்பதற்காக ஆயிரக்கணக்கான பாஜக தொண்டர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்து குவிந்திருக்கின்றார்கள். கன்னியாகுமரி முழுவதுமே தற்போது தாமரை கொடிகள் பறக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாஜகவினுடைய கொடிகள் ஆங்காங்கே நடப்பட்டு சுற்றிலும் சில மீட்டர் தூரத்திற்கு பாஜகவினுடைய பதாகைகள் வைக்கப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடி, அண்ணாமலை ஆகியோரை வரவேற்று வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாதுகாப்பு படையினர் புடைசூழ அவர் பிரச்சார பொதுக்கூட்ட மேடையை நோக்கி காரில் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சில நிமிடங்களில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த கன்னியாகுமரி விவேகானந்தா கல்லூரியினுடைய அந்த மைதானத்திலே தான் இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்திலே பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழிநெடுக்க காவலர்கள் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 3000க்கும் மேற்பட்ட காவலர்கள் கன்னியாகுமரியில பிரதமர் நரேந்திர மோடி வந்து செல்லக்கூடிய அந்த இடத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர் வரக்கூடிய அந்த ஹெலிபேட், அதே போல பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடம், இந்த இடங்கள் எல்லாம் சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது. இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஏற்கனவே சோதனை செய்யப்பட்டு அவர்களுக்குடைய அந்த அடையாள அட்டை போன்றவை எல்லாம் சரிபார்க்கப்பட்டு அதன் பிறகுதான் அவர்கள் இந்த கூட்டத்திலே பங்கேற்பதற்கும் தேவையான அந்த நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரக்கூடிய மக்களவை தேர்தலிலே பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக அவர் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கின்றார். தொடர்ந்து 10 ஆண்டுகளாக பாஜக அரசு டெல்லியிலே மத்திய ஆட்சி செய்து வரக்கூடிய நிலையிலே அவர்கள் மீண்டும் ஏன் வர வேண்டும், பாஜக அரசு இந்த 10 ஆண்டுகளில் செய்திருக்கக்கூடிய சாதனை என்ன, மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பளித்தால் நாங்கள்
இந்தியாவில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருவோம் என்பது குறித்து விரிவாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேச இருக்கின்றார். அதே போல பாஜக அரசுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் எனவும் பாஜக அரசு செய்திருக்கக்கூடிய பல்வேறு சாதனைகளையும் பட்டியலிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகையை ஒட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள், பாஜக தொண்டர்கள் என அனைத்து தரப்பினரும் மிகுந்த உற்சாகத்திலே இருக்கின்றார்கள். ஏனென்றால் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு தொடர்ச்சியாக 5வது முறையாக வரக்கூடிய நிலையில் மேற்கொண்டு இன்னும் 2 முறை வர இருக்கின்றார். தமிழ்நாட்டில் இந்த முறை எப்படியாவது சில சீட்டுகளை கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பிலே பாஜக தொடர்ந்து தீவிரமான முனைப்பு காட்டி வரக்கூடிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த வருகை என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பாஜகவினர் பார்க்கிறார்கள். இந்த வருகையின் மூலமாக தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய செல்வாக்கு உயரும் என்றும், பிரதமர் நரேந்திர மோடி வந்து சென்றால் அதன் மூலமாக ஒரு அலை தமிழ்நாட்டில் ஏற்படும் எனவும் தமிழக பாஜகவினர் நம்புகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில பிரதமருடைய வருகை மூலமாக எங்களுடைய செல்வாக்கு மேலும் அதிகரிக்கும், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் கட்டாயம் சொல்லத்தக்க ஒரு வெற்றியை பெறுவோம் என்று பாஜகவினர் தெரிவித்து வருகிறார்கள். எனவே பாஜகவினர் உற்சாகமாக இருக்கக்கூடிய இந்த வேளையிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரி வந்து இறங்கி இருக்கின்றார். ஹெலிபேட், அந்த ஹெலிகாப்டர் நிறுத்துவதற்கான அந்த தரைத்தளம் அமைக்கப்பட்டு அந்த இடத்திலே பிரதமர் நரேந்திர மோடி வந்து இறங்கி இருக்கக்கூடிய நிலையில் அங்கிருந்து சில கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கக்கூடிய பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்தை நோக்கி வாகனத்தின் மூலமாக, தன்னுடைய அந்த கார் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாலை மார்க்கமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக அவரது வாகனத்திற்கு முன்னாலும் பின்னாலும் ஏராளமான பாதுகாப்பு வாகனங்கள் புடைசூழ பிரதமருடைய வாகனம் பத்திரமாக பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடம் நோக்கி அழைத்து செல்லப்படுகின்றது. வழிநடத்த காவல்துறையினருடைய பலத்த பாதுகாப்பு இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரதமருடைய வருகையை ஒட்டி சாலையிலே போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. அவர் செல்லக்கூடிய இடங்களில் எந்த விதமான பிரச்சனைகளோ தடங்கல்களோ இருக்கக்கூடாது என்பதற்காக முன்னேற்பாட்டு பணிகள் ஏற்கனவே காவல்துறை சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியை நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல மாவட்டங்களிலிருந்தும் காவலர்கள் கன்னியாகுமரி நோக்கி வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பிரதமருடைய வருகையை ஒட்டி பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் கன்னியாகுமரியிலே நடைபெறக்கூடிய பாஜகவின் பிரச்சார பொதுக்கூட்டம், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டும், பாஜகவின் வேட்பாளர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாக்கு சேகரிக்கக்கூடிய பணியை ஈடுபட இருக்கின்றார். அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.